ஆடி கிருத்திகை அன்று அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு உணவு உண்ணாமல் விரதமிருந்து கொள்ளலாம். பொதுவாக கிருத்திகைக்கு முந்தைய நாள் பரணியன்று இரவு முதலே உணவு உண்ணாமல் அடுத்த நாள் கிருத்திகை மாலை பூஜை செய்துவிட்டு நீங்கள் விரதத்தை முடித்துக்கொள்வது வழக்கம். அப்படி முந்தைய நாள் பரணியிலிருந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் கிருத்திகை அன்று மட்டும் கூட விரதமிருந்து கொள்ளலாம். கிருத்திகை அன்று மட்டுமே விரதம் இருந்து மாலை பூஜையெல்லாம் முடித்துவிட்டு 6 மணிக்கு மேல் விரதத்தை முடித்து கொள்ளலாம். இதில் எந்த தவறும் கிடையாது. பூஜை முறை: முருகப்பெருமானின் விக்கிரகம், சக்கரம் அல்லது வேல் வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் அவற்றிற்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், விபூதி, சந்தனம், பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். படம் வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் படத்தை துடைத்து பொட்டு வைத்து